வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு வெங்காயம் தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனுங்க, சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா கூட இதை வந்து பேக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க, அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதல் தாங்க விட்டுருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு வந்து இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு தேவையான அளவு லைட்டாக நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறிடணுங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக உப்பு போட்டோன்னா வெங்காயத்தில் மட்டும் உப்பு நல்லா உரைக்கும். அதனால் அவ்வளோ போட வேண்டாம், லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அதோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா இதாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதோட கலர் வந்து மாறி வரணும். இப்போ பாருங்கள், அதோட கலர் வந்து கொஞ்சமாக மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாறட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம லைட்டாக வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸான 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, இப்போ மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி போட்டிருக்கேங்க. அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சிட்டு நிற்கி பார்த்திங்களா. இப்போ இந்த டைமில் லைட்டாக உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்போ அது வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக சேர்த்தோம். இப்போ மொத்தத்துக்குமே சேர்த்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டாச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துடுங்க. அப்போ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்கணுமோ அந்தளவு நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது வந்து நீங்கள் சப்பாத்தி, சூடாக சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா.
பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் சப்பாத்தி பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு. வெளியூருக்கு எங்கேயாவது நீங்கள் போகும்போது சப்பாத்தி கொண்டு போனீங்க, தோசை, இட்லி கொண்டு போனீங்கன்னா கூட இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா இருக்குங்க. அவ்வளோதாங்க. பாய்ங்க.